இன்றைக்கி சந்தை நாளுங்க. என்னோடய கணவர் வந்து என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் வாங்கினேங்கிறது பார்க்கலாமுங்க. எப்போவுமே வந்து எங்கள் வீட்டில் இந்த ராகி சேமியா இருந்துக்கிட்டே இருக்குங்க. என் பையனுக்கு வந்து ராகி சேமியா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனுக்கு சுத்தமாக காலி ஆகிடுச்சுன்னு 2 பேக்கெட்டுங்க. கடைக்கு போனால் 4 பேக்கெட் அப்படி வாங்கிட்டு வருவேன். என்னென்னே தெரியல, அன்றைக்கி கடையில் வந்து 2 பேக்கெட்டாக இருந்தது. சரி 2 கொடுங்க அப்படின்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேனுங்க. அதுக்கப்புறம் சாக்கோஸ். இந்த எப்போவுமே வெயில் அடிச்சுட்டு இருக்கும்போது அதிகமாக ஒன்றும் தோணாது. என்றைக்காச்சும் ஒரு நாள் மழை பெய்யும் போது தாங்க ஏதாவது ஒன்று சாப்பிடணும்னு நாக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுலேயும் இந்த சாக்கோஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு ஒரு பேக்கெட், என் பையனுக்கு ஒரு பேக்கெட். பாருங்கள் எப்படி 2 பேர் இந்த வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்துருக்குறோன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பானிபூரி. இந்த பானிபூரி வந்து எப்படின்னா, இது வந்து பிரச்சனை இல்லைங்க. இது வந்து நாங்கள் அதிகமாகலாம் சாப்பிட மாட்டோம். இவ்வளோலாம் நாங்கள் ஒட்டுக்காலாம் பொரித்து சாப்பிட மாட்டோம். இந்த பிரியாணிக்கு வந்து நாங்கள் எப்போவுமே அந்த இது அரைக்கும் போது புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் இந்த இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, அப்புறம் லெமன் புளிவோம். ஸோ இதெல்லாம் வந்து அரைக்கும்போது நான் கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்து வச்சு கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிங்க. அது ஒரு டேஸ்ட். பச்சை மிளகா, அது கூட பச்சை மிளகாயும் போடுவேன். அதுதான் மெயின். புதினாவும் பச்சை மிளகாயும் தான் இதுக்கு மெயினானதே. கொஞ்சோண்டு எடுத்து அதில் கொஞ்சம் தண்ணி கலக்கி இந்த பானிபூரி மாதிரி நாங்கள் சாப்பிடுவோம். அதனால டேஸ்ட்டாக இருக்குமுங்க. நாங்கள் எப்பவுமே அதை அப்படி சாப்பிடுவோம். ஸோ அந்த டைமில் கொஞ்சோண்டு பொரிச்சுக்குவோம். அதுக்கு தாங்க இது 4 கிலோ 30 ரூபாய்ங்குது. அதுக்கப்புறம் இது வந்து பாஸ்தாங்க. இது வந்து நாங்கள் எப்போவுமே வாங்க மாட்டோம். இந்த டைம் தான் சரி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு வாங்கினேனுங்க. அதனால் ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேனுங்க. இந்த ஒரு பேக்கெட்டுக்கு 2 பேர் பங்குங்க. நானே என் பையனும் சாப்பிடுவோம். என் வீட்டுக்கார் இதெல்லாம் தொட மாட்டாருங்க. என் வீட்டுக்கார் எப்படின்னா ராகி சேமியா கூட தொட மாட்டாருங்க. வெறும் தோசை, இட்லி, அவ்வளோதாங்க. இந்த 2 தாங்க டிஃபனில். மீறி போனால் பிரியாணி, புளி சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுங்க. சரி, அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, அவர் என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாருன்னு பார்க்கலாங்க. எங்களுக்கு வந்து வாரத்தில் 2 நாள் சந்தைக்கு போவோங்க. போயிட்டு தேங்காய் வியாபாரங்க. நாங்கள் போயிட்டு அவர் வந்து எங்கள் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. ஏன்னா காலகாலமாக அவர் சந்தைக்கு போயிட்டுருக்கிறாரு இல்லைங்களா. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கொடுத்துட்டது என்னென்னு பார்க்கலாம். எங்களுக்கு தேங்காய் கணக்கெல்லாம் எடுத்துக்குவாங்க. அவங்களும் எனக்கு கொடுத்துடுவாங்க. எப்பவுமே இது வந்து எங்கள் வீட்டில் இருக்குங்க. ஏன்னா டீ பிரியர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் டீ பைத்தியங்க பார்த்துருக்கீங்களா, அது நாங்களாக தான் இருப்போம். காலையில் ஆனால் டீ குடிச்சிடணும், சாயந்தரமான குடிச்சிடணும். இடையில ஒரு 1/2 டம்ளர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குவோம். ஆனால் கண்டிப்பாக இஞ்சி இருக்குங்க. நான் போடுற டீ பார்த்தீங்கன்னா இது டீயா இது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கும். ஏன்னா இஞ்சி, குருமிளகு, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை, கேட்டுக்கோங்க எப்படின்ட்டு. கற்பூரவள்ளி இலை, துளசி 2 3 இதெல்லாம் போட்டு டெய்லிங்க. ஒரு நாள் ஏதோ ஒரு நாள் சளி பிடிச்சது குடிக்கிறது ஓகேங்க. அதுக்குள்ளே ஒரு இஞ்சி எங்கேயும் ஓடி போச்சு பாருங்க. சரி எடுத்துக்கிறேன். சளி குடிக்கிறதுன்னு பரவாயில்லைங்க. டெய்லி காலையில் அந்த மாதிரி ஒரு டீயை குடிச்சிருவோம். அது குறுமிளகும் கொஞ்சம் நுணுக்கி போடுவோம். இதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் சாயந்தரம் வெறும் இஞ்சி, குறுமிளகு மட்டும் நுணுக்கி போட்டு டீங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த புதினாவை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்துருச்சுங்க. கொஞ்சோண்டு தான் புதினா வாங்கிட்டு வந்துருக்கிறாரு. ஸோ நான் இந்த பானிபூரி இத்தனோடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அந்த மாதிரிங்க. இல்லை இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ண சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். எப்போவுமே இந்த வெரைட்டி ரைஸ்னால் இந்த தக்காளி சாதம், பிரியாணி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் புதினா போட சொல்லிடுவாருங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகாயோட கதை கேளுங்க. இது வந்து நான் பச்சை மிளகாய் என் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் வாங்கியிருக்கேன். இது நான் வாங்கிட்டு வந்ததுன்னு உங்ககிட்ட காமிக்கல அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் பச்சை மிளகாய்னா ஆகவே ஆகாதுங்க. பச்சை மிளகா போடவே கூடாதுன்றவாங்க. எப்போ பாரு வர மிளகா. ஆனால் நான் பிறந்த வீட்டில் எப்பவுமே பச்சை மிளகா தாங்க அதிகமாக இருக்குது. மிளகா புளிக்குழம்பே நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். அப்படிப்பட்ட ஊர்லேருந்து வந்துட்டு என் வீட்டுக்காரர் பச்சை மிளகா சேர்த்தக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனுங்க. இது அவருக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக ஏதோ ஒன்று. அதாவது எப்படின்னா, இப்போ அவருக்கு பிடிக்காத வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும், அது எனக்கு பிடிச்சதா இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் இந்த பீக்கங்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ இந்த மாதிரி சில வெஜிடபிள்ஸ் இருக்குது. இது வந்து எனக்கு பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன், இது வந்து எனக்கு பண்ணும்போது நான் இதில் வந்து மிளகாயெல்லாம் போட்டு நான் அழகாக பண்ணிக்குவேன். அதில் மிளகாய் நான் என்ன பண்ணுவேன், பண்ணிவிட்டு மிளகாய் உள்ளது மட்டும் தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து அடுப்புக்கடி ஒழிச்சு வச்சுருவேனுங்க. அதுக்கப்புறம் இதை போடும்போது, அந்த சாப்பாடு போடும்போது இது அப்படியே சுட சுட போடும்போது நான் மிளகாய் தூக்கி கலக்கிக்கிறது. இப்படியெல்லாம் திருத்தனமான வீடு இருக்குது இந்த பச்சை மிளகாய்க்கோசரங்க. ஆனால் பச்சை மிளகாய் ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் அவருக்கு ஆகாது. அவர் வேண்டவே வேண்டாம் மாதிரி எனக்கும் சேர்த்து வேணாங்கிறாருங்க. இந்த பீக்கங்காயுமே எனக்கு வேணாம் பாருங்க ஒவ்வொரு டைமுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் எல்லாத்தோட ஃபேவரெட் இந்த முள்ளங்கி. இந்த சாம்பாரில் மட்டும் இந்த கறி குழம்புல கறி இருந்தால் தேடி தேடி குழம்பு விட கறியத்தை நம்ம அடி இருந்து அப்படியே எடுத்துகிட்டு சாப்பிடுவோம். ஏதோ ஒரு பீஸ் இருந்தால் கூட அது யார் கிடைக்குது அவங்க அதிர்ஷ்டம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி எங்கள் ஊர் சாம்பாரில் இந்த முள்ளங்கி அவ்வளோ ஒரு இடத்த பிடிச்சிருக்குதுங்க. சுத்தமாக காலி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பீட்ரூட் வந்து என்னுடைய கணவருக்கு பிடிக்காதுங்க. ஆனால் என் பையனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ஒரு பீட்ரூட் ஒரு நாளைக்கு சமைச்சிக்குவோம். 2 பேர். இந்த தயிர் சாதத்துக்கு மட்டும் பீட்ரூட் பொரியல் நல்லா இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு வந்து வெண்டைக்காய் பீட்ரூட் பொரியல், எந்த பொரியல்னாலும் தயிருக்கு மட்டும் சூப்பராக இருக்கும். நாங்கள் பொரியல் அதிகமாக தயிர் சாதத்துக்கு சாப்பிடுவோம். அப்புறம் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், என் பையனுக்கு வந்து எப்போவுமே வெண்டைக்காய் பொரியல் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து என்னடா இத்தனோன்னு இருக்குன்னு பார்க்காதீங்க, நிறைய கொண்டு வந்திருந்தாரு. இன்றைக்கி கொஞ்சம் பொரியல் பண்ணிட்டேனுங்க. நான் ஈவினிங் தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பாதியை எடுத்துகிட்டு பாதி அவனுக்கு பண்ணிவிட்டு மீதி பாதி வச்சுருக்கேன். அவனுக்கு மட்டும்தான் டெய்லி வெண்டைக்காய் கொடுத்துருவேனுங்க. கொஞ்சமானாலும் கொஞ்சமாக அவனுக்கு மட்டும் பண்ணி கொடுத்துருவேனுங்க. அப்புறம் கேரட், பீன்ஸு அதே மாதிரி தான் கொஞ்சம் தான் வச்சுருக்குறாங்க. ஏன்னா மீதி வந்து பொரியல் பண்ணிவிட்டு மத்தியானத்துக்கு பாருங்கள்.
இதோ இந்த அளவுக்கு தான் மீதி இருக்குங்க கேரட் பீன்ஸு, அப்புறம் வெண்டைக்காய். இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டில் எப்போவுமே வாரமான நடக்கிற கூத்து. ஒவ்வொரு டைம் வெஜிடபிள்ஸ் மாறும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் இருக்கும். இடையில ஏதோ ஒரு டைமு சிக்கனோ இல்லாட்டி ஏதாவது ஒரு டைமு ஃபிஷ்ஷோ அந்த மாதிரி நாங்கள் எடுப்போம். கருவாட்டு குழம்பு ஏதாவது மாதத்துக்கு ஒரு 2 டைம் அந்த மாதிரி வைப்பாங்க. இவ்வளோ தாங்க. இந்த சாக்கோஸ் எல்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சாக்கோஸ் நாங்களோட சாக்கோஸ் பிரியர்கள். இதில் என்னோட பையன் வந்து வெறுமனே சாப்பிட்றான். இது என்ன கதைன்னு தெரியல. ஆனால் எனக்கு வந்து சுட சுட பாலில் போட்டு நல்லா ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ணும். இது ஒரு ஆசை எனக்கு. சரி, நீங்கள் என்னென்னலாம் வெஜிடபிள்ஸ் என்னென்னலாம் வாங்குனீங்க, இன்றைக்கி என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணீங்க, இதெல்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலாக நான் வாங்கினது இந்த 2மே வந்து ஹெல்த்தி இல்லைன்னு தெரியல. பட் ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால கொஞ்சமாக சாப்பிட்றதுனால ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுச்சுங்க. ஒருத்தியே சாப்பிட்டா தானே பிரச்சனை, கொஞ்சம் ஷேர் பண்ணிக்குவோம். ஏன்னா நாக்கே சல்லுன்னு இருக்கும்போது அந்த மாதிரி. அவ்வளோதானுங்க. ஓகே, பைங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஃப்ரெண்ட்ஸு. ப்ளீஸ் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் பத்திரமா சந்தோஷம் இருங்க போயிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த எடிட் பண்ணும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த மாலையை ஆட் பண்ணால் விட்டுட்டுனுங்க. நாளைக்கு பிரதோஷம், இந்த மாலைக்கு ஒருத்தன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். கொஞ்சம் மோட்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டீக்கு போடும்போது என்னெல்லாம் போடுவீங்க அதையும் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, பைங்க. நாளைக்கு பார்க்கலாம். டேக் கேர்.